இன்னைக்கு பொதுவாக வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கதையை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கடற்கரை பக்கத்தில் நிறைய மீன்கள் வந்து கரையோரமாக கடந்துச்சு. அப்போ ஒரு இளைஞன் போய் பார்த்துட்டே இருக்கான். நிறைய மீன் துடிச்சிட்டு இருக்கு. சாகவும் இல்லை, துடிச்சிட்டு இருக்கு. அந்த இளைஞன் ஒவ்வொரு மீனா எடுத்து கடலுக்கு தண்ணிக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கான். ஒருத்தர் பெரியவர் சுத்தி இருக்கவங்களாம் அதை வேடிக்கை பார்க்குறாங்க. ஒரு பெரியவர் கேட்குறாரு, தம்பி ஒவ்வொரு மீனா நீ எடுத்து போட்டினா எப்படிப்பா மாற்றம் வரும்? எதுக்குப்பா அதை செய்கிற? என்னப்பா நீ முட்டாளாப்பா அப்படின்னு கேட்குறாரு. அந்த இளைஞன் ஒன்றுமே சொல்லலை. திருப்பி அகைன் அந்த ஒரு மீனை எடுத்து அகைன் அந்த தண்ணிக்குள்ளே போட்டான். அந்த மீன் வந்து துடிச்சு அப்படியே சந்தோஷமா நீந்திக்கிட்டு அப்படியே போச்சு. அந்த இளைஞன் சொன்னான், ஒரு மீனோட வாழ்க்கையில் மாற்றத்தை நான் கொடுத்துட்டேன். ஸோ அந்த ஒரு மீனுக்கு வந்து அது மாற்றம். ஆனால் உலகத்தில் ஒவ்வொரு உயிர்களோட மாற்றம் அது. அதை பார்த்து அந்த பெரியவர் என்ன பண்ணார், மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. உடனே அந்த பெரியவர் என்ன பண்ணார், 2 மீனை எடுத்து திருப்பி தண்ணிக்குள்ளே போட ஆரம்பித்தார். அதை பார்த்து சுற்றி இருந்த எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஆளுக்கு ஒரு மீனை எடுத்து தண்ணியில் போட ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் அந்த மீன்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. அதுதான் நம்மளோட சேவையும். இன்னைக்கு ஒருத்தனுக்கு நீ செஞ்சிட்டா சமூகத்தை மாற்ற முடியுமா, ஒரு சின்னது செஞ்சிட்டா நீ சமூகத்தை மாற்ற முடியுமா அப்படின்னு இருந்தோம்னா கண்டிப்பாக மாற்றம் வராது. ஒருத்தரோட வாழ்க்கை, ஆனால் அது ஒருத்தர் மட்டும் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும். ஆனால் அது அவரோட உலகு. அந்த ஒருத்தர் தான் அவங்களோட உலகு. இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சின்னது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் சிலர் சொல்ல அந்த வாழ்க்கை ரொம்ப பெருசு. இந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கணும் உணர ஆரம்பித்தோம்.